திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த தேர் திருவிழாவின் சிறப்புகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அறுபடை முருகன் கோவில்கள்ல இரண்டாம் படை வீடானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இக்கோவிலில் நடைபெறக்கூடிய இரண்டு பெரிய திருவிழாக்கள்ல ஒன்று இந்த மாசி திருவிழா. இந்த திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழால இன்று 10ஆம் நாள். ஏற்கனவே 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள் இரட்டை மூலவர் என்று சொல்லக்கூடிய சண்முகர் கோவிலில் இருந்து வெளியே எழுந்தருளி வெற்றியார் சப்பரம், அதே போல சிவப்புச்சார் சப்பரம், பச்சைசாத்தி சப்பரம் எல்லாம் பக்தர்களுக்கு திருவிழாவில் காட்சி கொடுத்தார். தொடர்ந்து இன்றைய தினம் 10ஆம் திருநாள் இன்றைய தினம் குமரவுடங்க பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இந்த 4 ரதவீதிகளையும் வளரக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதற்கு இந்த திருவிழாவின் தொடக்கமாக, அதாவது இந்த தேர் திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் தேர் காலையில முதல்ல ரதவீதிகளில் சுத்தி வந்தது. தொடர்ந்து தற்போது சுப்பிரமணிய சுவாமி, அதாவது குமரவுடங்க பெருமான் வள்ளி தெய்வானையோடு பெரிய தேரில் எழுந்தருளி இந்த திருவீதி விழாவானது நடைபெற்று வருகிறது. திருவீதி விழா தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தேர் கிழக்கு வீதியில வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தேர் வடம் பிடித்து இழுத்து அரோகரா கோஷம் முழங்க தேரானது தற்போது கிழக்கு வீதியில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர் திருவிழாவையொட்டி போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 4 ரதவீதிகளிலுமே பக்தர்களின் தலையாகவே காணப்படுகிறது. குமரவுடங்க பெருமான் வள்ளி தேவியனோடு எழுந்தருளியக்கூடிய இந்த காட்சியை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்களும் தெரு முழுக, அதாவது வீதிகள் முழுக பக்தர்களை முருகப்பெருமானை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தேர் 4 ரதவீதிகளையும் வளர்ந்த பின்னர் அம்பாள் தேர் வரம்புற இருக்கிறது. இதற்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தெரு முழுக்க பக்தர்களுக்காக பல்வேறு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் அங்கங்கே கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியும் நடந்து வருகிறது. தொடர்ந்து அரோகரா கோஷம் முழுங்க திருச்செந்தூர் முழுக்க திருவிழா கோலம் தான் பூண்டிருக்கிறது. பக்தர்கள் ஆங்காங்கே நின்று சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எளிதில் பக்தர்கள் தரிசனம் செய்யும், அதாவது தேர் அருகே நின்று பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அங்கங்கே நின்று பக்தர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 4 ரதவீதிகளிலும் தேர் முழுதும் வளம் முன்னிட்டு பின்னர் அம்பாள் தேர் இங்கிருந்து புறப்படும். தொடர்ந்து இந்த அம்பாள் தேர் புறப்பட்டு ஒவ்வொரு மண்டபப்படி மண்டபமாக இறங்கி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகமும் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.